வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மனித வாழ்க்கையில் சாப்பாடு அதை இரண்டாக பிரிக்கலாம், பலவிதமாக பிரிக்கலாம். முக்கியமான ஒரு அடிப்படையில இரண்டாக பிரிக்கக்கூடிய சமயத்துல சைவ உணவு, அசைவ உணவு. சில பேருக்கு சைவ உணவு பிடிக்கும், சில பேருக்கு அசைவ உணவு பிடிக்கும். இன்னொரு குரூப் இருக்காங்க, ரெண்டுமே பிடிக்கும். சைவத்தையும் சாப்பிடுவாங்க, அசைவத்தையும் சாப்பிடுவாங்க. அவங்கள பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. சைவ உணவுக்கு இருக்கக்கூடியவங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற மாதிரி, மற்றபடி தங்களுடைய உணவுக்கு பிடிக்காத வகையில சில பேர் இருப்பாங்க. அப்பா எனக்கு அசைவ உணவு பிடிக்காதுப்பா, எனக்கு என்னுடைய உடல்நலம் ஒப்புக்கொள்வதில்லை, அதனால நாங்கள் சைவ உணவு தான் சாப்பிடுவேன். அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று அசைவ உணவு. அடப்போங்க சார், சைவ உணவு என்னதான் சார், என்னதான் இருந்தாலும் சார் அந்த லெக் பீஸை சாப்பிட்டாதான் சார், அந்த தொடக்கறி இருக்கு, அட 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 என்னதான் இருந்தாலும் சார் அந்த தொடக்கறி மாதிரி வருமா, அது பீஃப்ல எடுத்துக்கிட்டா அந்த முன்சப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் திருந்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவங்களுக்கு பிடித்தது உடல்ல நல்ல விதமான ஒரு விஷயம். கோளாறுகள் ஏற்படக்கூடிய சமயத்துல அதுல இருந்து அவங்க விடுபடுவாங்களா, டாக்டர் அட்வைஸ். ஏன் சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு அதுல கோளாறு ஏற்படுவதில்லை, எல்லாத்துலயும் பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. பிடித்தது பிடிக்காதது அப்படின்னு நம்ம மனுஷனாகி நம்ம ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம் உணவுல. சைவ உணவு முக்கிய அடிப்படை, அசைவ உணவு. இதுல இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய இளைய தலைமுறை என்ன அப்படின்னா, சைவ உணவை விட அசைவ உணவுக்கு அதிக மதிப்பு கொடுக்குறாங்க. அதனால ஏகப்பட்ட நோய்கள். ஏன்னா சைவ உணவு அப்படிங்கிற சமயத்துல தனிப்பட்ட முறையில வேக வைப்பது, குறிப்பாக ஓட்டல் உணவுகளை ரொம்ப அதிகமா உட்கொள்ளக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், பலவிதமான வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், மயக்கம், வாந்தி, பேதி. இதன் அடிப்படை ஏகப்பட்ட பிரியாணி கடையெல்லாம் கூட சீல் வச்சுட்டாங்க. சென்னையில ஏகப்பட்ட இடத்துல வச்சுட்டாங்க. காரணம் என்ன, கல்லாக்கட்டுங்கிற ஆவல். அதையெல்லாம் விட அவசரமாக சாப்பிடுவது அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. நம்மால் ஆவாவும் திம்பான், லெக் பீஸ், ஆச்சாப்பது. இன்னும் சில பேர் அன்லிமிட்டெட் பிரியாணி தான் போடுறாங்க, ஆவாவும் திங்கிறது. இதுல மது அருந்தி விட்டு பிரியாணி சாப்பிடக்கூடியன்னு இருக்கு, அங்கேயே வாந்தி எடுத்துருவாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் மிட் நைட்ல சாப்பிடுறது அப்படிங்கிற உணவு எப்படி ஒத்துக்கொள்ளும்? அதனால அசைவ உணவை பொறுத்த வரைக்கும் காலைக்கு 4 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சா ஒரு சன் செட்டுக்கு முன்னால ஒரு 5:30, ஆமா அதோட முடிச்சுக்குங்க. மற்றபடி செரிக்கக்கூடிய தன்மை வேணும். கீரை, தயிர் மாதிரி தான் அதுவும். ஆமா, அதன் அடிப்படையில சில பேர் யோசிப்பாங்க, என்ன சார் அந்த அளவுக்குலாம் அதை கஷ்டப்பட்டு சாப்பிடணுமா, ராத்திரில தான் சார் எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா சாப்பிடாதீங்க, சைவத்தை மட்டும் எடுத்துக்கங்க. ஆமா, அதுக்கு ஈக்குவலான பல விஷயம் இருக்கு. பல பேர் சாப்பிடுறாங்க, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், அப்புறம் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. அப்புறம் அதுல நண்டு இருக்கு, எறா மீன் இருக்கு, மற்றபடி முட்டை இருக்கு. மீன் வகையில் கோடிக்கணக்கான மீன் வகைகள் இருக்கு. எல்லாமே அசைவத்துல கான்செப்ட் தான். இதுல ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா, மீன் ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு நல்லது. அதுல முள்ளுள்ள மீன் ரொம்ப அதிக சக்தியை கொண்டது. மத்தி மீன், சாலமன் மீன், என்ன அப்புறம் சங்கரா மீன், அப்புறம் கவளை மீன், இதெல்லாம் ரொம்ப சக்தி கொண்ட ஒரு மீன். அதை சாப்பிடுங்க. சில பேர் அப்படியே தொண்டையில வச்சு விழுங்கணும் அப்படிமா, அந்த மாதிரி மீன்லாம் சாப்பிடாது. அதுல சக்திகள் குறைவா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ மீன்ல கோடிக்கணக்கான வகைகள். ஆமா, ஆட்டுக்கறி சம்பந்தப்பட்ட வகைகள், கோழிக்கு இதுலி பல விதமான வகைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அது என்ன சார் அந்த உடம்பு அப்படி வளர்த்துருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில கேள்விகள் இருக்கு. அந்த மாதிரி உள்ளவர்கள் சைவ பிரியர்களாக இருப்பாங்க. அசைவ உணவு சாப்பிட எனக்கு ஆசை இருக்கு சார், ஆனா உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது சார். அப்ப அசைவ உணவுக்கு நிகரான சரிசமமான சைவ உணவு என்ன சார் இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். அற்புதமான கேள்வி இது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். அசைவ உணவு அவருக்கு பிடிக்கும், இருந்தாலுமே நான் சக்தி எதிர்பார்க்கிறேன். சில பேர் அது ஒரு தனமா நினைச்சுக்கிறாங்க, அசைவ உணவு சாப்பிட்டா சக்தி அதிகமாகும். அதெல்லாம் கிடையாது. சைவ உணவு சக்தி இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அசைவ உணவு மட்டும் கிடையாது, சைவ உணவுல சக்தி இருக்கு. ஆமா, என்ன அசைவ உணவு புரோட்டீன் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. சைவ உணவுல அதுக்கு தகுந்த ஈக்குவலான உணவுகள் இருக்கு. அப்போ ரெண்டுமே உணவுகள் தான்.
யார் எதை ஒப்புக்கொண்ட அளவில் நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில வந்து ஒரு சில நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சைவ உணவு சாப்பிடணும் ஆசை இருக்கு சார், ரைட்டு, ஓகே. ஆனா அதுக்கு ஈக்குவலான ஒரு அசைவ இது இது அசைவ உணவு சாப்பிடணும் எனக்கு ஆசை இருக்கு சார், ஆனா ஒப்புக்கொள்வது இல்லை சார், உடம்பு இதா இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட கோளர்லாம் வருது சார், ஆமா அதெல்லாம் ரொம்ப 2 துண்டோட நிறுத்திக்குவேன், ஆனா அதுக்கு ஈக்குவலா எனக்கு சக்தி வேணும் சார், சக்தி வேணும். அப்ப அதுக்கு அசைவ உணவுகளுக்கு ஈக்குவலா சக்தி உள்ள சைவ உணவுகள் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா போட்டு பல நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆமா, அவங்கள்ட்ட நான் பல விதமா சொல்லியிருக்கிறேன். அதை இதோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து ஆட்டுக்கறி பிடிக்காது. ஆமா, சில பேருக்கு தான். ஆனா ஆட்டுக்கறி சாப்பிட்டா பயங்கரமான ஒரு சக்தி உள்ள உணவு. ஆமா, அது வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ உணவுன்னு சொல்லலாம். அது கண்ணில் பிரச்சனையா ஆட்டு கண்ணில் சாப்பிடுங்க, கையில காலில் பிரச்சனையா ஆட்டுக்கு சூப்பு சாப்பிடுங்க, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை போட்டி சாப்பிடுங்க. எங்க உங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுக்கு ஆட்டு இருதயத்தை மட்டும் வாங்கி நல்லா பொரிச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு பார்ட்ஸ் நமக்கு பிரச்சனையா இருக்கும் அதனுடைய ஆடுனுடைய பார்ட்ஸ் நம்ம சாப்பிட்டோம், சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த நோய் தொடர்ந்து சாப்பிடும். சும்மா ஒரு தடவை சாப்பிட்டா பார்த்தா, தொடர்ந்து சாப்பிட்டா வந்து அது நம்ம இதா போயிடும், அந்த நோயே வராது. சரி, அது முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்பூசணி சாப்பிடுங்க. ஆட்டுக்கறி எனக்கு ஒத்துக்காது சார், ஆனா ஆசையா இருக்கு சார். அப்ப ஈக்குவல் உணவு என்ன சைவத்துல? அசைவ உணவு ஆட்டுக்கறி, அதுக்கு ஈக்குவலோட சைவ உணவு என்ன? வெண்பூசணி. வெண்பூசணியை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநியாயமா நம்மளால என்ன பண்றாங்க, அமாவாசை உடைச்சி என்ன பண்ணுவாங்க, காலில் தள்ளி விடுவாங்க. ஆனா அது அற்புதமான ஒரு உணவு வெண்பூசணி. அதை நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. நம்ம அதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், மற்றபடி லைட்டா பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கொஞ்சம் மிளகு போட்டு பெப்பர் போட்டு சாப்பிடலாம். அதை வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு ஆட்டுக்கறி ஈக்குவலான ஒரு சக்தி உள்ள உணவுன்னா சைவத்துல காய்கறி வகையில வெண்பூசணி தான். அதை விட்டுறாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா ஆட்டுக்கறியினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோழிக்கறி, சில பேருக்கு கோழிக்கறி பிடிக்காது, ஸ்மெல்ல பார்த்தாலே ஓடி போயிடுவான். நம்ம அதை என்ன சார் இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். எடுத்து வைப்பாங்க, அந்த ஸ்மெல் பார்த்தா அப்படியே விட்டுருவாங்க. ஆசை இருக்கும், ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து மனசுல நிற்காது. அப்ப என்ன பண்ணலாம், கோவக்காய் சாப்பிடுங்க. கோவக்காய் பச்சையா கூட சாப்பிடலாம். ஆமா, பச்சையா கூட சாப்பிடலாம், மற்றபடி கூட்டு வச்சு சாப்பிடலாம், குழம்புல போட்டு சாப்பிடலாம். ஆமா, பச்சையா சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. ஆமா, கோழிக்கறிக்கு ஈக்குவலா காய்கறியில சைவத்துல என்ன அப்படின்னா கோவக்காய் அடிக்கடி சேர்த்துக்குங்க. கோழிக்கறியால என்னென்ன உங்களுக்கு சக்திகள் கிடைக்கணுமோ அத்தனை சக்தி கோவக்காயில இருக்கு. முடிஞ்சுக்கோ. அடுத்தது மீன் வந்து அது பல கோடி வகையான மீன்கள் இருக்கு. அது எனக்கு பிடிக்காது சார், ஒரு ஸ்மெல் இருக்குது சார், அதனால வந்து பிடிக்காது சார். ரெண்டாவது வந்து முள்ளுக்காகவே சில பேர் மீன் சாப்பிடாதெல்லாம் இருக்கான். நம்ம முள்ளு பாருங்க, நோகாம நோம்பு கும்பிடுறது இதுதான். மீனுங்க அற்புதமான உணவு, ஆனா முள்ளு இருக்கு சார். அப்ப நீங்க வாழைக்காயை சாப்பிடுங்க. வாழைக்காய் என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி மீன்ல இருக்கு. மீன்ல எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அது வாழைக்காயில இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாழைக்காய் அடிக்கடி சேர்த்துக்குங்க. மீன்ல எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்புறம் மாட்டுக்கறி, பீஃப், சில பேர் அதிகமா இப்ப அதான் போயிட்டு இருக்கு. பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கறி பிரியாணி தான், அடுத்து சிக்கன் பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி, அப்படி கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வந்து ஆட்டுக்கறி பிரியாணி மறந்துருச்சு. இப்ப ஆட்டுக்கறி இது ஆட்டுக்கறி பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து ஆட்டுக்கறி பிரியாணி மறந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து மாட்டுக்கறி பிரியாணி, பீஃப் போயிட்டு இருக்கு. சிக்கனு கொஞ்சம் கொஞ்சம் மறைய வாய்ப்பு இருக்கு. அதுல சில பேர் சாஸ்திர சம்பிரதாய பார்க்க இருப்பாங்க, என்னதான் என்ன சார் எங்களுடைய தெய்வ வழிபாடு சார், நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம் அப்படின்னா தேங்காய் அதிகமா உடம்புல சேர்த்துங்க. தேங்காய் மாட்டுக்கறிக்கு ஈக்குவலான ஒரு சக்தி, பீஃபுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி தேங்காயில இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, அதுலயும் சில டாக்டர்ஸ், ஆங்கில டாக்டர்ஸ் தேங்காய் சாப்பிடாதீங்க, ஆமா அது ஏறிடு இது ஏறிடு தடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. தேங்காயில அற்புதமா நல்ல கொழுப்புகள் இருக்குதுங்க. தேங்காயை சும்மாவே சாப்பிடுங்க. ஒரு மூடி தேங்காய் உடைச்சு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஆபீஸ் போறீங்களா, அது துண்டு துண்டா வெட்டி கொண்டு போயிருங்க. 4 துண்டா அது வெட்டி கொண்டு வர. சும்மா இருக்கிற நேரம் கண்டதை டீ குடிக்கிறத, காஃபி குடிக்கிறீங்களா, ஒண்ணுக்கு விளங்காத டீ காஃபி எல்லாம் குடிக்கிறீங்க, டக்குனு ஒரு துண்டு தேங்காய் எப்படி சாப்பிட்டு போயிட்டே இருங்க. இப்ப பசிக்குதா, டக்குன்னு ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட்டு போயிட்டே இருங்க.
அவ்வளவுதான். அது வந்து மாட்டுக்கறி ஈக்குவலான ஒரு பவருங்க. ஃபைபர் காலைல எந்திரிச்சோன்னா ஃப்ரீ மோஷன் சர்ன்னு அப்படியே வரும். தேங்காய் சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு கால் 2 துண்டு, இவ்வளவு பெருசுக்கு 2 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில ஃப்ரீ மோஷன். அப்புறம் ராத்திரில சாப்பிடுங்க. அற்புதமா இருக்கும். மாட்டுக்கறிக்கு ஈக்குவலான ஒரு சக்தினா தேங்காய். தேங்காய்க்கு ஈக்குவலான ஒரு சக்தி வந்து மாட்டுக்கறியில் இருக்கு. முடிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கு மாட்டுக்கறிக்கு போறீங்க? அசைவம் பிடிக்காதவங்க தேங்காய்க்கு போயிருங்க. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து நண்டு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நம்ம சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டு சூப்புன்னு விற்பான். நம்ம எப்படி இருந்தாலும் சரி நாத்தம் வடிக்கும். ஏன்னா வந்து அதை சுத்தம் பண்ணி அவங்க வச்சு ஒரு 2-3 நாள்லயே வந்து நண்டு ஸ்மெல் வந்துடும். ஆமா, வீட்டுல வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. இல்ல சார் நண்டுங்கிறது எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிடுங்க. அதுக்கு ஈக்குவலான பவர் இருக்கு. வெண்டைக்காய் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் அடிக்கடி சேர்த்துங்க. வெண்டைக்காயோ சும்மா எதுக்கு இல்லைன்னா ஒரு டெய்லியும் ஒரு 4 வெண்டைக்காய் இங்கிட்டு போறப்ப அங்க கடிச்சுக்குங்க. சாப்பாட்டுக்கு முன்னால 3 வெண்டைக்காய், சாப்பாட்டுக்கு ராத்திரி சாப்பாடுக்கு முன்னால 3 வெண்டைக்காய், 4 வெண்டைக்காய், மத்தியான சாப்பாடுக்கு முன்னால 4 வெண்டைக்காய், 3 வெண்டைக்காய், காலையில சாப்பாட்டுக்கு முன்னால 4 வெண்டைக்காய், 3 வெண்டைக்காய் அப்படிங்கிற சமயத்துல உங்களுக்கு வந்து அந்த நண்டினுடைய ஒரு எஃபெக்ட் வந்து அதுக்கு சிக்கும். சாப்பிட்டு பாருங்க. நண்டுக்கும் அந்த எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அதே சக்தி வெண்டைக்காயில இருக்கு. சைவ பிரியர்கள் வெண்டைக்காய் எடுத்துக்க, நண்டு சாப்பிட்ட மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து சில பேர் வந்து முட்டை நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்னைக்கு அது முட்டை வந்து சைவமா அசைவமா அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சில பேர் சைவங்கிறாங்க. சில இது நண்பர்களே வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய நண்பர்களே வந்து சாப்பிட்றாங்க, முட்டை சாப்பிடுவாங்க. கேட்டா இல்ல சார் இது வந்து சைவம் சார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆள் வந்து அசைவம் சார். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட பேசக்கூடிய சமயம் அப்ப ஏங்க முட்டையவே நீங்க அசைவம் அப்படின்னா மாட்டுல ஏன் பால் கறக்குறீங்க? இப்போ மாடு அசைவம், மாட்டுக்கறி அசைவம் அப்படின்னா மாட்டுடைய பால் அசைவம் தானே. என்ன பேசுவீங்க? ஒண்ணுமே பேச முடியாது. மாட்டுக்கறி அசைவம்னா மாட்டினுடைய பால் அசைவம் தானே. கோழிக்கறி அசைவம்னா கோழியினுடைய முட்டையும் அசைவம் தானே. அப்படிங்கிற மாதிரி பல இன்னைக்கும் பட்டிமன்ற விவாதம் மாதிரி போயிட்டு தான் இருக்கு. அதனால வந்து அந்த விவாதத்தை நம்ம வர விரும்பல, அதை விட்டுங்க, அது அவர்களுடைய விருப்பம். முட்டை எனக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு வரும் சார், அது மஞ்சள் கருவுனா ரொம்ப பிடிக்காது சார் அப்படின்னா கத்திரிக்காய் அதிகமாக பாடியில இதுல உணவை சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் அது பச்சையா சாப்பிட முடியாது. அது கத்திரிக்காயில வந்து காயா எடுக்கு, பெருசா எடுக்காது. கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு நல்லதில்ல. கத்திரி பிஞ்சு சின்ன சின்னதா பிஞ்சா எடுக்குது, அது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த மேல தோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காம்பு நீட்டிக்கிட்டு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும். கொஞ்சோண்டு இருக்கும், இவ்வளவுதான் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். ப்ரௌனிஷா வெள்ளையா பச்சையா நீட்டிக்கும். அந்த மாதிரி வெள்ளைக்கு அந்த மாதிரி கத்திரி பிஞ்சா பார்த்து எடுங்க. கத்திரி பிஞ்சா பார்த்து எடுத்து சமைச்சு அடிக்கடி வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை 3 தடவை சாப்பிடுங்க. முட்டைக்கு ஈக்குவல் அது. அப்படிங்கிறப்ப அப்புறம் எதுக்கு நம்ம முட்டைக்கு போய்கிட்டேன்? இந்த மாதிரிலாம் பல விதமான ஈக்குவல் உணவுலாம் இருக்கு. அசைவத்துக்கு ஈக்குவலான காய்கறி சைவ உணவுகள் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. விலையும் கம்மி. மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த நாத்தம் அடிக்குது, ஐயோ வேணாம் சார், ஃபுட் பாய்சன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அசைவ எடுத்துக்கங்க. முடியலையா சைவ உணவு நான் சொன்ன பாருங்க, அப்படியே எடுத்துங்க. ஆட்டுக்கறி கோழி என்னென்ன ஈக்குவலா சைவ உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்க போகுது, ஆரோக்கியம் மேம்படும். மற்றபடி வந்து நம்ம யார்ட்டையும் ஒரு சிகிச்சை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உடம்பு நல்லபடியா இருக்கும், வயிறு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.